ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி காலையில் எடுத்தது. கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. வீடு ஃபுல்லாகவே அந்த அன்றைக்கி க்ளீன் பண்ணுற வேண்டியது இருந்துச்சு. காலையில் விரதம் இருக்குது அப்படிங்கிறனால சரி ஃபஸ்ட்டு சமையல் வேலையெல்லாம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா காலையிலேயே பயங்கரமாக மழை தூரிகிட்டே இருக்குங்க. மின்னத்து நாளிலிருந்து மழை வந்து பெஞ்சிட்டே தான் இருக்குது. பெங்களூரில் நல்ல மழைன்னு சொல்லலாம். வெளியிலேயே வரக்கில்ல, செடிக்கு எல்லாமே வந்து தண்ணியே ஊற்ற வேண்டியதில்லை, அந்தளவுக்கு நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. செடியுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சரி தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ரோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மழைக்கு வந்து நல்லா கொழுந்து எல்லாமே தளைஞ்சு வரக்க ஆரம்பிச்சிருச்சு. பால் வாங்க கூட போக முடியாதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பயங்கரம் மழை தூரிகிட்டே இருக்குது பாருங்கள். உங்கள் ஏரியாவில் மழை பெஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கொஸ்தூரல் மாதிரி தான் தூரிட்டுருக்குன்னு பயங்கரமாக தூரிட்டுருக்கு. ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து தேங்கியே நிற்கிதுன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா இந்த ரெட் கலர் ரோஸ் வந்து சூப்பராக தளைஞ்சிருந்துச்சு. காலையிலேயே பார்க்குறப்ப அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா தளைஞ்சிருந்துச்சு. இந்த செடி வந்து வாங்கி வச்சதுக்கப்புறம் இப்போ தளைஞ்சி வந்தது தான். அதுக்கப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா செடியிலேருந்து பறிச்சிட்டு வந்திருந்தேன். வீட்டு சமையலுக்காச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வீட்டெல்லாம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இந்த பெட்ரூம் தான் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். பெட்ரூம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அக்கா மச்சான் ஊர்லேருந்து வந்துட்டு போனதுக்கப்புறம் வீடே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணவே இல்லை. எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாமே இருக்கிறதெல்லாம் அப்படியே போட்டுட்டு விட்டுட்டேன். இந்த பெட்ரூம்குள்ளேயே வரதில்லை. தலை ஏதாவது சிவருக்கு ஏதாவது வேணுன்னா மட்டும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். மற்றபடி ரூம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக க்ளீன் பண்ணாமல் இருந்துச்சு. சரி கையோட ஃபுல்லாகவே நீட்டாக எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வெங்காயம் எல்லாம் தாளெல்லாம் இது பண்ணி க்ளீன் பண்ணிட்டேன். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வீடே இவ்வளோ நீட்டாக இருக்குது. குட்டீஸோட திங்ஸ் எல்லாமே எடுத்து இந்த கட்டில் மேலே போட்டாச்சு. அவங்களும் வந்து எப்பயாச்சும் தான் விளையாடுறாங்க, பெருசாக எது எடுத்து விளையாடுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கையோடு வந்து பார்த்திங்கன்னா மாப்பும் போட்டு விட்டுட்டேன். வெங்காயம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாளோடு இருந்துச்சு. அதெல்லாம் கிள்ளி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோடு அதையே கிள்ளி வச்சு முடிச்சாச்சு. அந்த பெட்ரூம் முடிச்சுட்டு அப்படியே இந்த பெட்ரூமுக்கு வந்துட்டேன் க்ளீன் பண்ணுறக்கு. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறக்குள்ளே நம்ம வந்து ஒரு 2 பெட்ரூம் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹாலு கிச்சன் மட்டும் அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். பெட்ரூமில் பெட் கவர் வந்து என்ன தான் போட்டாலும் குட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி முதிக்கிறதுனால பெட் கவர் வந்து எப்போவுமே கலைஞ்சிரும். டெய்லி மார்னிங் எடுத்து விடணும் இல்லையோ, ஒரு 2 நாளைக்கு ஒருக்காவது பெட் கவர் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். கையோட பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் மடித்து வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மடித்து வச்சுட்டு இருந்தேன். தலகாணி வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து தூக்கி தூக்கி போட்டு விளையாடுவான். அப்படிங்கிறனால எது எங்கே இருக்குதுன்னே தெரியாதுங்கிற அளவுக்கு பெட்ரூமில் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் நேரம் தான், ஒரு 7 o'clock எழுந்திரிப்பாங்க. திரும்பி 11:30 12 அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து குட்டீஸ் வந்து தூங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு சில நாள் மடிப்போம், ஒரு சில நாள் வந்து பார்த்திங்கன்னா மடிக்காமல் அப்படியே விட்டுருவேன். சரி இன்றைக்கி வீடு க்ளீன் பண்ணுறோம், கையோடு எல்லாத்தையுமே மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மடித்து வச்சுட்டு இருந்தேன். ஆல்ரெடி எல்லாமே வாஷ் பண்ணது அப்படிங்கிறனால எல்லாமே எடுத்து வச்சது. அதுவும் வாஷ் பண்ணுறக்கும் இப்போ இல்லைங்க, பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. அப்படிங்கன்னா வாஷ் பண்ணாலும் காயாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். எல்லாமே எடுத்து வச்சு கையோடு இந்த ரூம் க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப தான் டக்குன்னு ஞாபகம், ஐயோ நம்ம கபோர்டு வேறு க்ளீன் பண்ணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். என்னோடய வார்ட்ரோப் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. இந்தளவுக்கு மோசமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி கையோடு வந்து ஃபஸ்ட்டு அதையும் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே லாண்ட்ரியில் போடுற ட்ரெஸ் எல்லாமே தனியாக லாண்ட்ரி பேக்கில் வச்சுருப்பேன். அதையுமே கையோடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்து வச்சாச்சு. வீடு வந்து இவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டேன். பெட்ரூம் எல்லாமே அங்கங்கே ட்ரெஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தோம். சரி ஃபஸ்ட்டு இந்த கபோர்டை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கபோர்டை தான் க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதே தெரிகிற கண்டிஷனில் இருந்துச்சு. கரெக்டாக எடுக்கிறப்போ ஒரு சாரீ மாட்டிருந்த ஹேங்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டும் உடஞ்சிருச்சு. சரி ஓகே, அதை தூக்கி போட்டு மற்றதெல்லாம் எடுத்து வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சாரீ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட்டுற மாதிரி கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஏன்னா எப்போ கட்டுவேன்னு தெரில. ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. சரி வீக்லி ஒன்ஸாக சாரீ கட்டிகிட்டு இருந்தேன். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ இன்ட்ரெஸ்ட்டே இருக்கிறதில்ல. சாரீ கட்டணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி போட்டுருவேன். பாப்பாவோட பட்டுப்பாவாடை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வரப்போ இந்த டைம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸ்கூலுக்கு எங்கேயாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் வர சொல்லியிருந்தாங்க, என்ன பண்ணுறது, பட்டுப்பாடெல்லாம் போட்டு வர சொன்னாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் உடஞ்ச ஹேங்கர் தூக்கி போட்டு நல்ல ஹேங்கர் ஒன்று எடுத்து மாட்டி வச்சாச்சு. இந்த சாரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1-2 times தான் கட்டியிருப்பேன். அதில் ஒரு சில சாரியெல்லாம் இதெல்லாம் கட்டவே இல்லை இப்போ வரைக்கும். வாங்கி தைச்சி வச்சதோடு சரி, இது வரைக்கும் ஒரு டைம் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரியெல்லாம் கட்டவே இல்லை. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். தம்பி வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்க்குறக்கு வந்தான். நீ சாரியில் மட்டும் கை வைக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நானும் பாப்பாவும் ஒரே மாதிரி ஒரு சாரீ எடுத்து ஃப்ராகாக ஸ்டிச் பண்ணி போட்டிருந்தோம். அதுவும் எல்லாமே எடுத்து வச்சு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தம்பி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நோண்டிகிட்டு இருந்தான். உனக்கு இதுதானே ஒன்று தான், அந்த பக்கம் போகிற எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேங்கர் கொடுத்தோன்னே அவன் வாட்ட கம்முன்னு போயிட்டான்.
ஃபுல்லாக கபோர்டையே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிட்டேன். எனக்கு அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் டே டைம் எடுத்துக்கிச்சு. என் கபோர்ட் க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும்தான். இத்தனைக்கும் இந்த குட்டீஸோட கபோர்டு வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணவே இல்லை. பாப்பா இதை பார்த்துட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், அம்மா என்ன இத்தனை ட்ரெஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால், தங்கம் இது ஒரு கபோர்டு இல்லை, இது ஃபுல்லாகவே இருக்குது, எல்லாமே அம்மாவோடது தான், நீ இப்படியெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது, உன்னை விட அம்மா கிட்டே கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. எனது என்னை விட கம்மியாக இருக்கா, போய் சொல்லாதீங்க, உங்ககிட்ட இவ்வளோ ட்ரெஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பாப்பா கேட்டால், இந்தளவுக்கு அவள் வாய் பேசுவாளா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியாமல் போச்சு. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எடுக்க புதையல் வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லுவேன். தனியாக குர்த்தா செட்டு, லெகின் டாப்பு, பேண்ட் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுமே தனித்தனியாக எடுத்து வச்சுருப்பேன். சரின்னு சொல்லிட்டு பாப்பா கிட்ட அப்புறம் ஒரு ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கிடந்துச்சு. அதில் வந்து புது நோட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணுறதுக்கு மனசு வராதுன்னு சொல்லி சேர்த்து வச்சுருப்பேன். அந்த பர்ஸை ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன், காணோம். சரின்னு பார்த்தா கடைசியில் இங்கேருந்தே எடுத்தேன். கையோடு அந்த கபோர்டு எல்லாமே லைட்டாக பூச்சிக்கூடு மாதிரி எல்லாம் இருந்துச்சு. சரி எல்லாம் எடுத்து போட்டு தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டு கடைசியில் பார்த்தா உள்ளே வந்து ஒரு ஊசி வந்து பார்த்திங்கன்னா கையில் குத்திருச்சு. சரின்னு சொல்லிட்டு அதையும் அப்படியே எடுத்து வச்சுட்டு கபோர்டெல்லாம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் வந்து ஒவ்வொரு கபோர்டாக க்ளீன் பண்ணலாம் தான் எடுத்து வச்சுட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா கபோர்டும் ஒரே டைமில் க்ளீன் பண்ண முடியாது. எல்லாத்தையும் எடுத்து போட்டோம் அப்படின்னா குட்டீஸ்க்கு வந்து தூங்க டைம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்கள தூங்க வைக்கிறதுக்கு இடம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கபோர்டாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு கபோர்டு மட்டும்தான் எடுத்து போட்டேன். அதுக்கே என் பொண்ணு இவ்வளோ ட்ரெஸ் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டா. ஒரே அசிங்கமாக போச்சுங்க. அப்புறம் அப்படியே எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அந்தந்த ப்ளேஸில் அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் போட்டு தான் வைப்பேன். அதே மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டு வச்சாச்சு. சாரீஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு தான் இருக்கும். குர்த்தா செட் எல்லாமே அயன் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிறனால அதை அப்படியே செட்டோட மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே செட்டோட தான் கொடுப்பாங்க. அவங்க மடித்து வைக்கிறது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். சரி நம்ம கொஞ்சம் சின்னதாக மடித்து வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே மடித்து இவ்வளோ வச்சுட்டு இருந்தேன். காட்டன் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு டைம் போட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் டைம் போடுறப்ப அயன் பண்ணி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறனால இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அயனிங் கொடுத்துருவேன். இங்கே வீட்டுக்கிட்டேயே வந்து பார்த்திங்கன்னா அயன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த அக்கா கிட்டே வந்து கொடுத்து அயன் பண்ண சொல்லிடுவோம். ஃபைனலாக ஓரளவுக்கு எல்லாமே எடுத்து வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கபோர்டே கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு இது தனித்தனியாக இஷ்டம். மேலே வந்து பார்த்திங்கன்னா தனியாக சாரீ மட்டும், அதுக்கப்புறம் லெகின்ஸ் தனியாக, டாப் தனியாக, குர்த்தா செட்டு தனியாக, செட்டோடு இருக்கிறது எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு அப்போ தான் நம்ம எங்கேயாவது போகிறப்ப டக்குன்னு எடுத்து போகிற கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதுக்கு கீழே இருக்கிற கபோர்டில் என்ன அழகில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமேன்னு பார்த்தா அதுக்கு மேலே இருந்துச்சு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் போடுற ட்ரெஸ்ஸஸ் தான், ரெகுலர் யூஸ்க்கு. அதுக்கப்புறம் கீழே வந்து ஜீனு, டாப்பு, இது வரைக்கும் போடவே போடாத ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வச்சுருப்பேன். ஃபைனலாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அந்தந்த ப்ளேஸில் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக மடித்து வச்சதுக்கப்புறம் கபோர்டே பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு. ஆனால் அது எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக தெரியல. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி இதில் வந்து ஸ்கர்ட்டு, ஜீன் டாப்பு, போடாத ட்ரெஸ், அப்புறம் இங்கே கொஞ்சம் பார்த்திங்கன்னா இந்த லாங் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அது, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பத்தாத ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்கர்ட்டு, புது லெகின்ஸ் எல்லாமே தனியாக வச்சுருப்பேன். மற்ற ட்ரெஸ் எல்லாமே ஒரு பெரிய ட்ராலியில் போட்டு மேலே கபோர்டில் தூக்கி போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வீடு நீட்டாக இருந்துச்சு. அப்படியே கையோட வீடு வந்து பார்த்திங்கன்னா வேக்யூம் போட்டு அப்படியே மாப் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ரூம் வந்து மாப் போட்டோம் அப்படின்னா குட்டீஸை தூங்க வச்சுட்டு நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஹாலெல்லாம் துடைக்கிறக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாப் போட்டு விட்டுட்டு குட்டீஸை தூங்க வைக்கலான்னு பார்த்தா அவங்க தூங்குவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி இன்றைக்கி அத்தை மாமா ஊர்லேருந்து வரேன்னாங்களே, என்னடா சாப்பாடுன்னா கழிஞ்சு வைக்க, சாப்பாடு வைக்கவே நான் வந்து சுத்தமாக மறந்துட்டேன். சரின்னு சொல்லிட்டு கையோடு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சிடலாம், கிச்சன் கொஞ்சம் ஓர்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓர்சல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏதாவது ஒரு 2 வேலைகள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா மறந்துடுவோம். இன்னொரு வேலை செஞ்சிட்ருக்கப்ப நான் வந்து இன்றைக்கி விரதம் அப்படிங்கன்னா குட்டீஸ்க்கு காலையில் தோசையும், மத்தியானத்துக்கு வந்து பீட்ரூட் சட்னி, கோவக்காய் பொரியல் மட்டும் ரெடி பண்ணி ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ் தரியாச்சு. மாமா அத்தை வர டைமில் சாப்பாடு வச்சு ரசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பாடு வைக்கிறதுக்கு சுத்தமாக மறந்துட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:30 12 o'clock சம்திங் ஆயிடுச்சு அந்த டைமில். சரி கையோடு வந்து சாப்பாடை வச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சுட்டு வந்தேன். பாப்பா வந்து ஓகே தண்ணி எடுத்து குடிச்சிருப்பா போல். அதை பார்த்தது தம்பி வந்து பார்த்திங்கன்னா அவன் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டா, சொம்பு எடுத்துகிட்டு வந்து எனக்கு தண்ணி மோந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்காது. வாய் திறந்து கேட்கல, ஆக்ஷனில் பயங்கரமாக கேட்டுட்டு இருந்தேன். சரி தான் உன் வாட்டர் பாட்டில் உனக்கு நான் தண்ணி ஊற்றி கொடுக்குறேன், அதில் நீ குடி அப்படின்னு சொன்னால் அதில் வந்து வாங்கவே மாட்டேன்ட்டார். கொஞ்சம் நேரம் அவர்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி சண்டை போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அவர்கிட்ட வந்து சொம்பில் தான் கேட்பார்.
அதை வாங்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் நான் இதை பிடுங்கிட்டு அதை கொடுத்ததுக்கப்புறம் தான் அதை வாங்கினா. அப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து கிச்சன் விட்டு வெளியில் போகிற மாதிரியே இல்லை. கிச்சனில் எதோ இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்துகிட்டு இருந்தான். நீ என்னமோ பண்ணுறேன், நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வேலையை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் காலையிலே செஞ்சுட்டோம் அப்படின்னு தெரியாது. மத்தியானம் வந்து செய்கிறது அப்படின்னாலே வந்து ரொம்பவே சோம்பேறித்தனமாக இருக்கும். செஞ்சே ஆகணுமே, வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லி செய்கிற மாதிரி இருக்கும். சரி கையோடு சாப்பாடு வச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வச்சுட்டேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வச்சு விட்டுட்டேன். ஆனால் அடுப்பு வந்து ஆன் பண்ணவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஞாபகம் வந்து தான் வந்து டக்குன்னு அடுப்பு ஆன் பண்ணி விட்டேன். அதுக்கும் இந்த எண்ணெய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஊற்றிட்டு இருந்தனால அந்த வேலையை வந்து சுத்தமாக மறந்துட்டேன். சரி கையோடு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பே ஆன் பண்ணியிருந்தேன். இத்தனை பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் அடுப்பு ஆன் பண்ணியிருக்கவே மாட்டேன் பாருங்கள். கடைசியாக வேறு ஏதோ பண்ண போகிறப்ப தான் டக்குன்னு ஞாபகம் வந்து பார்த்துட்டு திருப்பி ஆன் பண்ணி விட்டுருந்தேன். தம்பி வந்து அவருக்கு தூக்கம் வந்துடுச்சு அப்படின்னா கிச்சன் விட்டு வெளியில் போக மாட்டார். நான் எங்கே இருக்கேனோ அங்கேயே தான் இருப்பேன் பாருங்கள். அழுதுறியே தான் வெளியில் வர்றான். நான் வந்து இப்போது அவனுக்கு தூங்குற டைம் வந்துச்சு, அவனை தூங்க வச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அவன் வந்து தூங்குற டைம் மீறிடுச்சு அப்படின்னா என் கூடையே தான் இருப்பான். நான் ஹாலில் இருந்தனாலும் ஹாலில் வந்து பக்கத்தில் மடியில் படுத்துட்டு அப்படியே படுத்து பார்த்தாலும் தூங்கிடுவான். அவங்ககிட்ட அது பார்த்திங்கன்னா தூங்குறது வந்து எப்போவுமே பிரச்சனை இல்லை. அந்த டைமுக்கு அவனை தூங்க வச்சிட்டா போதும். யாரும் தூங்க வைக்கிறோங்கிறது ஒரு இது இருக்குது. மெயினாக அம்மானா கொஞ்சம் சீக்கிரம் தூங்கிடுவான், மற்ற யாராவது கொஞ்சம் லேட் பண்ணுவான். அக்காங்க கிட்ட படுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இவன் பாப்பா வந்து கம்மன் இருந்துக்குவான். தம்பி வந்து அந்தளவுக்கு கம்மனெல்லாம் இருக்கவே மாட்டான். அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடியாக மறந்து அதுக்கப்புறம் ஆன் பண்ணி பற்ற வச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து அடடா இட்லிக்கு அரிசி ஊற வைக்கணுமே, அதை மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து இட்லிக்கு அரிசி எல்லாம் ஊற வச்சுருந்தேன். ஏன்னா இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா டிவி ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்துச்சு. பிக் பாஸ் பார்க்கணுன்னு சொல்லி பாப்பா கேட்டது. எனக்கு பிக் பாஸ் சௌந்தர்யாவை பார்க்கணுன்னு சொல்லி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 டேஸாகவே வந்து அதே தான் ராமாயணம் பாடிட்டுருக்கா. சரின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் போட்டு விட்டுட்டு சீசன் 8 எபிசோட் 1 பார்த்திங்கன்னா போட்டு விட்டுட்டேன். அது வாட்டுக்கு ஓடிட்டு இருந்துச்சு. நான் பாட்டு கேட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன். பாப்பா வந்து பார்த்துட்டு இருந்தா. அவன் மெயினாக இப்போ குக் வித் கோமாளியில் வந்து பார்க்கறக்கு ஆரம்பிச்சிட்டா. சரி கையோடு வந்து அரிசி நைட்டு மாவாட்டுறதுக்காக ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டேன். தம்பிக்கு வந்து பசிமாயிடுச்சு. சரி பால் ஊற்றி தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்துக்கு அப்படியே பால் ஊற்றிட்டு இருந்தேன். உன்னை கூட்டிகிட்டு போய் தூங்க வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து 3 to 4 o'clock வரைக்கும் தூங்குவாங்க. 12 o'clock 12:30 தூங்க வச்சோம் அப்படின்னா 3 o'clock 3:30 அது வரைக்கும் தூங்குவாங்க. அப்படிங்கிறனால அவங்களுக்கு வந்து அப்படியே பால் வந்து 2 பேருமே பாட்டிலில் தான் குடிக்கிறாங்க. பாப்பா வந்து ஒரு சில நாளில் வந்து கிளாஸில் குடிப்பா, மற்ற நாள் எல்லாமே பாட்டிலில் தான் குடிப்பான். அவங்க 2 பேத்தையும் தூங்க வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஹால் வந்து இப்படி தான் இருக்குது. ஒரு வீடு இப்படி இருக்குமான்னு கேட்டால் இருக்குங்க எங்கள் வீடு. எனக்கு வேறு வழியே இல்லை. குட்டீஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாப்பா வந்து பெருசாக எதுவும் பண்ண மாட்டேன். தம்பி வந்து வெங்காயத்தை பூரா நான் தொளிக்கிறேன்னு சொல்லி நீ வச்சது வெங்காய சரவு ஃபுல்லாக வீடு பூரா போட்டு விட்டுருவான். ஃபைனலாக வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். அத்தை மாமா 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா 1 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்கள வந்துக்கு இது பண்ணி காஃபியெல்லாம் போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வீட்டு வேலை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே முடிச்சுட்டேன். கரெக்டாக நான் முடிக்கிற டைமில் தான் வந்தாங்க. பார்த்திங்களா பிக் பாஸ் ரவீந்திரன்லாம் வராரு. டிவி வந்து ஓடிட்டே தான் இருக்கும். நாங்கள் வந்து பார்க்குறனோ இல்லையா காதில் கேட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து செஞ்சிட்ருந்தேன். அப்படியே மாமா வந்து பார்த்திங்கன்னா காஃபி கேட்டாங்க. சரி அவங்களுக்கும் கையோட காஃபி போட்டு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மாமா காஃபி போட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் தூங்கலாமேன்னு போய் பார்த்தா செம்ம மழை வந்துருக்கு. கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை வந்துருச்சு. நாங்கள் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு வந்து பார்க்குறப்ப நல்லா மழை பெஞ்சிருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு நானும் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டோம். ஈவினிங் அப்பில் நைட்டு குழம்புக்கு வந்து சுண்டல் வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சுண்டல் தான் வேக வச்சுட்டு இருந்தேன். இது வந்து சப்பாத்திக்கு இந்த மாதிரி குருமா செஞ்சிங்க அப்படின்னா செமையாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து சுண்டல் வேக வச்சுக்கோங்க. நான் அதுக்குள்ளே சரி சாமி கும்பிட்டுலாமே அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை மணி 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அத்தை மாமா குட்டீஸை கூட்டிகிட்டு கீழே போயிட்டாங்க. சரி நம்ம ஃப்ரீயாக சாமி கும்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து கும்பிட்டுருந்தேன். எப்போவுமே வந்து குட்டீஸ் வந்து சாமி ரூம்லே தான் நிற்பாங்க. தம்பிக்கு எங்கேயாவது சூடு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பயமாக தான் இருக்கும். அது மேனேஜ் பண்ணிட்டு தான் வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இது பண்ணிகிட்ருப்பேன். என்னோட நேரமே என்னமோ தீக்குச்சி வச்சு நானும் உரைக்கிற அது பற்றவே மாட்டேன்ருச்சு. கடைசியில் எப்படியோ பற்றிருச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் ஓடிட்டு இருந்துச்சுங்கன்னா டக்குன்னு அவிஞ்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு போய் எழுந்திரிச்சு போய் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா தீக்குச்சி வந்து ஒரே இதில் பற்றிருச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே சாம்பிராணியெல்லாம் போட்டுட்டு வந்து சாமி கும்பிட்றக்க ஆரம்பிச்சிட்டேன். அத்தையும் மாமா ஊர்லேருந்து வரப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து செண்பகப்பூ மரம் இருக்குது. அப்படிங்கிற செண்பகப்பூ வந்து நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் வச்சுட்டு நாளைக்கு கொண்டு போய் கோயிலில் கொடுத்துர்லாம் சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அடுத்த நாள் புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மாமாவோட
பர்த்டே. அதனால அத்தை மாமா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அப்படியே வந்து முன்னத்து நாள் கொஞ்சமாக எடுத்து சாமிக்கு மட்டும் வச்சுட்டு அடுத்த பூ எல்லாமே அப்படியே எடுத்து கவரோட வச்சிட்டேன். கொண்டு போய் சாமிக்காவது வச்சிடலாம், நம்ம டெய்லி சாமி ரூம் நீக்கி வைக்க முடியாது அப்படிங்கிறனால. ஏன்னு பார்த்தீங்கன்னா தம்பி வந்து சாமி ரூம் நீக்கிறமோ இல்லையோ தம்பி வந்து சாமி ரூமில் தான் இருப்பான். எல்லா திங்ஸையும் எடுத்தால் வெளியில் போட்டுருவான், மற்ற திங்ஸை கொண்டு வந்து உள்ளே போட்டுருவான். சரின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி ரூம் எப்போவுமே லாக் பண்ணி தான் வச்சுருப்பான். அவன் வந்து எங்கேயாவது கிளம்புற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் சாமியே கும்பிடுவேன், இல்லை எங்களை தூங்க வச்சுட்டு தான் சாமி கும்பிடுவேன். அப்படிங்கிறனால அப்படியே செம்பு போல் எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெள்ளிக்கிழமை காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு 6 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவேன். ஸ்வீட்டு மாதிரி அது ரொம்ப இந்த நெய் ரொம்ப சுகர் அந்த மாதிரிலாம் எதுவும் எடுத்துக்க மாட்டேன். ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பேன், அதுக்கப்புறம் தண்ணி, அவ்வளோதான். பெருசாக வேறு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் சாப்பிட மாட்டேன். ரொம்ப நாளாகவே முருகருக்கு வந்து விரதம் இருக்கணும்னு தோணிகிட்டே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இருந்தாச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வாங்கிட்டு வந்து இந்த பூ வந்து ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜ்லேயே இருந்துச்சு. சரி அதையும் எடுத்து வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிட்டேன். 1 வீக் ஆச்சு. அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வாடலை, அப்படியே இருக்குது. ஒரு 4 to 5 days பக்கமாக இருக்கேன் அந்த பூ வாங்கி, அப்படியே இருக்குது. நான் நல்லா முக்காக வாங்கிட்டு வந்ததாங்க, கொஞ்சம் பூ வந்து பார்த்திங்கன்னா விரிஞ்சிருக்கு, அவ்வளோதான். அப்புறம் எடுத்து வச்சுட்டு அப்படியே கிச்சன் வேலை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் க்ளீன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மத்தியானம் சாப்பிட்றதுனால என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லைங்கிறது எதுவுமே தெரியல. சரி எல்லாத்தையும் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பாலுமே வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே வாங்கி வச்சிட்டோம் அப்படிங்கிறனால சரி கையோடு அதையுமே ஒரு 5 மணிக்கு அப்புறம் எடுத்து வெளியில் வச்சிட்டோம் அப்படின்னா 6:30ங்கிறப்ப பால் கை வச்சிட்டோம் அப்படின்னா நைட் 9 மணிக்கு தம்பிக்கு கொடுக்குறப்ப டக்குன்னு பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடும். ஃபேன் போட்டு ஆற வச்சோம் அப்படின்னா ரொம்ப விறுவிறுன்னு போயிடும். அப்படிங்கிறனால நாங்கள் வந்து சீக்கிரமாகவே காய வச்சுருவேன். கீழேக்கு எது வாக்கிங்க்கு எது போயிட்டோம் அப்படின்னா நம்மளால் அந்த டைமுக்கு காய வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே பால் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே காய வச்சுருவேன். சுண்டலும் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. விசில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். சரி என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கையோடு க்ளீன் பண்ணியாச்சு. நைட்டு டின்னருக்கு சுண்டல் குழம்பு தான் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் வந்து வேக வச்சுருந்தேன். அதுக்கு ஒரு 3 to 4 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு 4 எடுத்து வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் 3 போதும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணிக்கிட்டேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, தக்காளி, இஞ்சி, இதுதாங்க. பெருசாக வேறு எதுவுமே நம்ம போட்டு செய்ய போகிறதில்ல. இந்த குழம்பு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து தோசைக்கு ரெடி பண்ணியிருந்தேன், நல்லா இருந்துச்சு. சரி இன்றைக்கி சப்பாத்திக்கு ரெடி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். குட்டீஸ்க்கு செய்கிறாப்புலேருந்து கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டு செஞ்சோம் அப்படின்னா குட்டீஸும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படிங்கிறனால கொஞ்சம் காரம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கம்மியாக தான் எப்போவுமே போட்டு செய்வேன். இந்த குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். எப்போ வெங்காயம் அரிஞ்சாலும் ஃபேன் போடால் மட்டும் வெங்காயம் அறியவே மாட்டேன். பயங்கரமாக கண்ணு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எரியும். எனக்கு இப்போது சின்ன வயசுலேருந்தே வெங்காயம் எரியறப்பனாலே பயங்கரமாக கண் எரியும். அதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் இருந்தால் மட்டும் சொல்லுங்கள். நானும் பார்த்துட்டேன், வெங்காயம் கழுவி எரிஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கண்ணை கண்டிப்பாக எரியும். இதில் சாம்பிராணி போக வேறு வீடு ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் வீடியோவும் பார்த்திங்கன்னா கிளாரிட்டி கரெக்டாக இருக்காது. அப்படி டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் எரிஞ்சு வச்சுட்டேன். ஃபைனலாக இதுக்கு வந்து தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 3 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு 6-7 பல் அளவுக்கு பூண்டு, அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பச்சையாக தான் போட்டு எல்லாத்தையும் அரைக்க போகிறோம். ஸோ எல்லாத்தையுமே போட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சது 2 ஏலக்காய், 2 கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா சீரகம், ஒரு 2 பிரியாணி இலை, இவ்வளோதாங்க. இதை போட்டுட்டு கொஞ்சம் தானதுக்கப்புறம் அப்படியே நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத உள்ளே ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா பச்சை வாசம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக போயிருக்கணும். அப்போ தான் வந்து குழம்போட டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இதை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. இதில் வந்து மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை ஒரு அலசு இதுக்குள்ளே ஊற்றி கொதிக்க வச்சுருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா கலரும் மாறிடுச்சு. இதுக்கு தேவையான பொருட்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அவ்வளோதாங்க. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கலரே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க்கிஷாக வரப்போ குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வந்து வேக வச்சுருக்க சுண்டல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ சுண்டல் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்புக்கு சேர்த்துக்கோங்க. இல்லை மின்னத்து நாள் நைட்டே வந்து ஊற வச்சிட்டிங்க, அடுத்த நாள் சாயந்தரம் சுண்டல் குழம்பு வைக்கிறதுக்கு மின்னத்து நாளே ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு குழம்பு கூடயே சேர்த்து வந்து 2-3 விசில் விட்டிங்கன்னா குழம்பு கூட சுண்டல் வந்து சூப்பராக வெந்துடும். நான் வந்து காலையில் தான் ஊற வச்சேன் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டே தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மெட்டி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி லைட்டாக வந்து கொதிக்க வச்சுருங்க. அவ்வளோ இந்த குழம்புல வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே ஆட் பண்ண போகல. உங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு இனிப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஆட் பண்ணல. உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி சுண்டல் வேகிறப்போ நம்ம போட்டிருப்போம். ஸோ தேவையான அளவுக்கு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஃபைனலாக மல்லித்தலை மட்டும் போட்டுட்டு நான் உப்பு செக் பண்ணி பார்த்தா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே விசில் போட்டு மூடி வச்சாச்சு. ஒரு 3 விசில் மட்டும் விட்டு எடுத்திங்க அப்படின்னா சூப்பராக குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளாக சுண்டல் குழம்பு வந்து ரெடி ஆயிரும். இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அப்போ தான் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்க. குட்டீஸ் 2 பேரும் பைக்கில் போகணுன்னு சொன்னாங்க. சொல்லி ஒரு ரவுண்ட் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. பாப்பா வந்து தனியாக பின்னாடி வந்து உட்காந்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு. பார்த்து போங்கன்னு மேலேருந்து வந்து சவுண்டு விட்டுகிட்டே தான் இருந்தேன். அப்படியே அழுங்க அப்புறம் முன்னாடி மட்டும் ரவுண்ட் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே வந்துட்டாங்க. தம்பி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சோட்டி ஆகிட்டார். வர வண்டியை பார்த்ததும் வண்டி மேலே ஏறி வர ஆரம்பிச்சிட்டாரு. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வரப்பவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பேல்பூரி, மசால் பூரி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி ஓகே, அதை அப்படியே சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட் எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்ருந்தோம். சாப்பிட்டு முடிச்சதுமே மாவரைக்க ஞாபகம் வந்துச்சு. சரி கையோட மாவரைச்சிடலான்னு சொல்லிட்டு மாவரைக்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையிலே அரிசி ஊற வச்சிட்டோம் அப்படிங்கிறனால நைட்டு கொஞ்சம் லேட்டாக தான் அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா இனி 2-3 நாளைக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஒரு பேபி ஷவர் ஃபங்க்ஷன் போகணும் அப்படிங்கிறனால மாவு அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் தோசை சுட்டு சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மாவு அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 2-3 நாளைக்கு மாவு வந்து பார்த்திங்கன்னா தாட்டுற மாதிரி தான் நான் வந்து அரைச்சி வச்சுப்பேன் எப்போவுமே. அதே மாதிரி இந்த டைமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளைக்கு தாட்டுற மாதிரி மாவு வந்து அரைச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்கா பையன்லாம் வரேன்னாங்க. வியாழக்கிழமை அன்றைக்கி அக்கா பையன் வரேன்னாங்க. இந்த வீடியோ நான் எடுக்கிறது செவ்வாய்க்கிழமை. மேபி நான் போஸ்ட் பண்ணுற அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா அக்கா மச்சான் வருவாங்க. அக்காவும் பையன் மச்சி வந்து கம்பெனி வேலை இருக்கிறா வரமாட்டாங்க. உளுந்து அரைக்கிறப்ப இதை நீங்கள் கூட சேர்த்து அரைப்பீங்களான்னு சொல்லுங்கள். இது வந்து கொட்டமுத்துன்னு சொல்லுவோம். இதை வந்து உளுந்து அரைக்கிறப்ப வந்து கூட சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா இட்லி தோசையெல்லாம் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரும்னு சொல்லுவாங்க. சரி அதை நம்ம போட்டு அரைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து நான் வரப்போ அத்தைக்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்படி உளுந்து அரைக்கப்போ இந்த மாதிரி லைட்டாக தட்டி அந்த தோல் மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே போட்டு அரைச்சிடலாம். அவ்வளோதாங்க, பெருசாக இதில் எந்த வேலையும் இல்லை. சரின்னு சொல்லிட்டு கையோடு அரைச்சி வச்சுட்டு அப்படியே வந்து நைட்டுக்கு வந்து சப்பாத்தி மாவு பசைஞ்சு அப்படியே போடுற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு குட்டீஸுக்கு போட்டு கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா போட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. எப்போவுமே வந்து ஹஸ்பண்ட் வந்து சப்பாத்தி போட்டு எடுத்துருவாங்க. ஹெல்ப் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அந்த அன்றைக்கி நைட்டை வந்து இருக்கிறது ஃபுல்லாக அவங்க தான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓரளவுக்கு நானும் க்ளீன் பண்ணிவிட்டேன். அப்புறம் குட்டீஸ்க்கெல்லாம் சப்பாத்தி போட்டு கொடுத்து அவங்களுக்கு வந்து அத்தை மாமா ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து தேய்ச்சி எடுத்துகிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா போட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படியே சூப்பராக நைட் டின்னர் வேலையை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சேர்ந்து செஞ்சு முடிச்சிட்டோம். இப்படி சேர்ந்து செய்கிறப்ப கொஞ்சம் வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். அப்படியே ஓரளவுக்கு கிச்சனையும் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி வச்சுட்டு நைட்டு வந்து வேலையை முடிச்சாச்சு. நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.